அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லேர்ன் வித் பேசிக்ஸ் சேனல். லாஸ்ட் கிளாஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ங்கிற சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம். இப்போ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலர். நெக்ஸ்ட், addition and subtraction of two matrices and multiplication of two matrices. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்கேலர் ஒரு நம்பரை கொண்டு போய் ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலர். நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். There is no concept of dividing a matrix by another matrix. அதாவது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நாட் டிஃபைன்டு. And thus the operation a by b where a and b are matrices is not defined. இதை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் a matrix by a scalar, அதை பற்றி பார்க்க போகிறோம். For a given matrix a, small a suffix ij m by n and a scalar k, அதாவது ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு ஸ்கேலரையும் எடுத்துக்கிட்டோம்னா we define a new matrix, ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து KA, that is equal to b suffix ij m by n, where b suffix ij அப்படிங்கிறது என்னென்னா k into a suffix ij for all I and j. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் a is equal to small a b c d e f இப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸஸ் இருக்குது. தென் k into a, அது ஒரு மேட்ரிக்ஸ். அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட கேவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு எலமெண்ட்லையும் கேவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏங்கிறது கேஏ, பிங்கிறது கேபி, சிங்கிறது கேசி, டிங்கிறது கேடி, ஈங்கிறது கேஇ, எஃப்ங்கிறது கேஎஃப். இப்படி தான் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் இஃப் கே ஈக்குவல் டு -1, இப்போ கே வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு எல்லாமே நெகட்டிவாக கிடைக்கும். ஏக்கு பதிலாக -a, -b, -c, -d, -e, -f அப்படின்னு கிடைக்கும். அது டோட்டலாக எப்படி சொல்லலாம், மைனஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். -a is equal to minus of a suffix ij m by n. This is called negative of the matrix A. அதாவது A மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் சே -a is a நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் நீங்கள் சொல்லக்கூடாது, அது தப்பு. நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் சொல்கிறது தப்பு. ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் ஆர்டர், தென் தயர் சம் denoted by a plus b is again a matrix of same order obtained by adding the corresponding entries of the a and b. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸுக்குமே சேம் ஆர்டராக இருக்குது. இதுவும் m by n இருக்குது, அதுவும் m by n இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ a + b அப்படிங்கிறது சம்மேஷன். ரெண்டையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த புது மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே a அண்ட் b என்ன ஆர்டராக இருக்குமோ அதே ஆர்டராக தான் அதுவும் இருக்கும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸு ஏலையும் பிலையும் அந்தந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுவும் சேம் ஆர்டரில் கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு மேட்ரிக்ஸை பண்ணும்போது எப்படி பண்ணலாம்னா அதோட ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சேம் ஆர்டராக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். மோர் ப்ரீசைஸ்லி, இஃப் ஏ is equal to a ij m by n and b is equal to b ij m by n are two matrices, then the sum a plus b of a and b is a matrix given by a plus b, that is equal to c suffix ij m by n, where c ij is equal to a ij plus b ij. இப்போ சியில் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வேணும்னா அது எப்படி இருக்கும்னா, ஏவோட ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமையும் பியோட ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குமோ அதுதான் சியோட ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். சிமிலர்லி ஃபார் ஐஜே, எல்லாமே அந்த மேட்ரிக்ஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் நமக்கு வந்து புது மேட்ரிக்ஸ். சேம் இதே மாதிரியே சப்ட்ராக்ஷன் a மைனஸ் பி, ஏலேருந்து பியை வந்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த புது மேட்ரிக்ஸை டி அப்படின்னு சொல்கிறோம், டி சஃபிக்ஸ் ஐஜே. இதே மாதிரி தான்
d suffix ij is equal to aij minus bij for all inj. நமக்கு அடிஷனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன். ஆனால் இது ரெண்டுக்குமே ஆர்டர் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் நாட் ஆஃப் த சேம் ஆர்டர், ரெண்டுமே ஒரே ஆர்டரில் இல்லை அப்படின்னா ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் ஆர் நாட் டிஃபைன்டு. அந்த மாதிரி ஒன்று நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ். அதாவது இன்ஃபினிட்டிக்கு பண்ண முடியாது, ஃபைனைட் நம்பருக்கு தான் பண்ண முடியும். எத்தனை ஆர்டராக இருந்தாலும் சரி நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், ப்ரொவைடட் தட் ரெண்டுக்கும் ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 7.4 கம்ப்யூட் ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி. இஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது, அப்போது 2/3. பி மேட்ரிக்ஸும் 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது, இதுவும் 2/3. ஸோ ரெண்டுக்குமே ஆர்டர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வரப்போகிற புது மேட்ரிக்ஸும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். ஏ ப்ளஸ் பிங்கிறது ஜஸ்ட் என்ட்ரிஸை அப்படியே கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை கூட்டி போட்டிங்கன்னா அதான் ஏ ப்ளஸ் பி. 4 + √3 4√3, √5 + √5 2√5, 7 + 7.3 14.3, -1 + 1 0, 0 + 1/3 1/3, 0.5 + 1/4 3/4. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஸோ இதே மாதிரி தான் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை மைனஸ் பண்ணி போடணும். 4 - √3 4 - √3, √5 - √5 0, 7 - 7.3 -0.3, -1 - 1 ஸோ -2, 0 - 1/3 -1/3, 0.5 - 1/4 1/4. ஸோ இதான் ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.5 ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஃப் ஏ பி சி ஆர் கிவன் பை. இங்கே 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் sin square theta 1, cot square theta 0, b cos square theta 0, minus cosecant square theta 1, and c 0 - 1 -1 0. ஏவும் 2/2 மேட்ரிக்ஸு, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸு, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸு. ஸோ நம்ம கிடைக்க போகிற மேட்ரிக்ஸும் 2/2 மேட்ரிக்ஸு. ஸோ அப்படியே கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை கூட்டிட வேண்டியதான். a plus b plus c that is equal to sin square theta plus cos square theta plus 0, 1 plus 0 minus 1, cot square theta minus cosecant square theta minus 1, 0 1 0. ஸோ இதை பார்த்தீங்கன்னா sin square theta plus cos square theta 1, இங்கே வந்து 1 minus 1 0, cot square theta minus cosecant square theta ஓட வேல்யூ -1. ஸோ -1 -1 -2, இங்கே 1. ஸோ இதான் இதுக்கு ஆன்சர். 1 0 -2 1, 2/2 மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 7.6 டிட்டர்மைன் 3b + 4c - d இஃப் b c and d ஆர் given by. ஸோ 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னு ஒரு மேட்ரிக்ஸு, சின்னு ஒரு மேட்ரிக்ஸு, டின்னு ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ பி வந்து 2/3 மேட்ரிக்ஸ், சி 2/3 மேட்ரிக்ஸ், டி 2/3 மேட்ரிக்ஸ். ஸோ எல்லா மேட்ரிக்ஸுக்கும் ஆர்டர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆர்டர் ஈக்குவலாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் நம்ம பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 3b + 4c - d. ஸோ பி மேட்ரிக்ஸை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ளஸ் சி மேட்ரிக்ஸை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வர ஆன்சரோட டியை மைனஸ் பண்ணணும். நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸை சொன்ன மாதிரி k இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ = KA. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு ஸ்கேலரை கொண்டு போய் ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும்னா மேட்ரிக்ஸோட எல்லா என்ட்ரிஸோடையும் அது மல்டிப்ளை ஆகும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் 3 × b. இப்போ பி மேட்ரிக்ஸோட 3ங்கிறது ஸ்கேலர், அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரி, எல்லா என்ட்ரியோடையும் அந்த ஸ்கேலரை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஃபஸ்ட் எலமெண்ட், 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 3ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும், 0ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும், 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும், -1ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும், 5ஓட 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி தான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இதுதான் 3b. ஸோ சேம் அதே மாதிரியே 4c அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சிங்கிற மேட்ரிக்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிஸ், ஒரு என்ட்ரிஸோடையும் நம்ம 4 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். -1 × 4, -2 × 4, 3 × 4, -1 × 4, 0 × 4, 2 × 4. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அடுத்தது -d. டி மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதான். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 2 - 3 13 -6 9
28 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் வந்திருக்கு, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனும் வந்திருக்கு. இது மாதிரி காம்பினேஷனில் வந்தால் நம்ம இப்படி தான் அந்த சம்மை வந்து கைட் பண்ணி நம்ம வந்து போடணும். எக்ஸாம்பிள் 7.7 சிம்பிளிஃபை secant theta tan theta tan theta secant theta minus tan theta secant theta tan theta. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன வருது, நமக்கு இதில் ஸ்கேலர் மேட்ரிக்ஸும் வருது அண்டு சப்ட்ராக்ஷனும் வருது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த secant thetaவை கொண்டு போய் எல்லா எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்தது இந்த மைனஸ் வச்சுக்கிட்டு இதேமாதிரி இந்த tan thetaவை கொண்டு போய் உள்ள எல்லா என்ட்ரிஸோட மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணோம்னா secant theta into secant theta secant square theta secant theta tan theta secant theta tan theta secant square theta minus tan square theta tan theta secant theta tan theta secant theta இங்கே tan square theta. எகெயின் நம்ம இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது secant square theta மைனஸ் tan theta tan square thetaன்னு வரும். இதையும் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். சேம் இதையும் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கே என்ன வரும், secant square theta மைனஸ் tan square theta. ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம், இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 1001. ஸோ நமக்கு வந்து கடைசி என்ன கிடச்சிருக்கு, 2/2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸோட காலமும் பிங்கிற மேட்ரிக்ஸோட ரோவும் ஒத்து போகணும். ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். A matrix A is said to be conformable for multiplication with matrix B if the number of rows of B is equal to the number of columns of A. ஏங்கிற ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். தட் இஸ் இஃப் A capital A is equal to small a suffix ij m by n and B capital B is equal to small b ij suffix n by p. அதாவது இங்கே m rows இருக்குது, n columns இருக்குது, இங்கே n rows இருக்குது, p columns இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கியூ தட் இஸ் if capital A is equal to small a suffix ij m by n and capital B is equal to small b suffix ij n by p. இதில் வந்து m rows இருக்குது, n columns இருக்குது. இதில் வந்து n rows இருக்குது, p columns இருக்குது. Are given two matrices, then the product of matrices A and B is denoted by AB and its order is m by p. நம்ம எடுத்துக்கணும், இதோட ரோவையும் இதோட காலமையும் எடுத்துக்கணும். அப்படி தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். மேட்ரிக்ஸ் A m by n, மேட்ரிக்ஸ் B n by p. ஸோ இது ரெண்டும் மஸ்ட் பி சேம். இதோடைய காலமும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். கடைசியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னா m by p. இதோடைய ரோவும் இதோட காலமும் கொண்டு காணப்படும். ப்ராடக்ட் ஆஃப் ஆர்டர் m by p, இதோட ரோவும் இதோட காலமும் இருக்கும். இஃப் A மேட்ரிக்ஸ் is equal to A1 A2 and so on up to AN, இது வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸ். அண்ட் B1 B2 up to BN n by 1, இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ். தென் AB இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1 by 1. ஏன்னா இதில் ஒரு ரோ இருக்குது, n காலம்ஸ் இருக்குது. இதில் ஒரு காலம் இருக்குது, n ரோ இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம், ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வந்து n, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வந்து n. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் கிடைக்கும். 1 by 1 நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா 1 by 1 அப்படி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி போடணும் அப்படின்னா AB is equal to ஃபஸ்ட்டு A அடுத்து B. ஸோ இப்படி எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் எலமெண்ட்ஸ் A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் AN BN. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அந்த ஒரு நம்பர் தான் என்னது 1 by 1 மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா சிக்மா K ஈக்குவல் டு 1 to n A சஃபிக்ஸ் K B சஃபிக்ஸ் K அப்படின்னு ஸ்டார்ட்டாக சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி அரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் ஜென்ரல் இஃப் A is equal to A சஃபிக்ஸ் IJ m by n. ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது வந்து m ரோஸ் இருக்குது, n காலம்ஸ் இருக்குது. அது எப்படி குறிப்போம், A11 A12 and so on A1n.
A21, A22 and so on A2n, AM1, AM2 and so on AM1. ஸோ இதுதான் A மேட்ரிக்ஸ். அண்ட் B மேட்ரிக்ஸ். B வந்து n ரோஸ் இருக்குது, P காலம்ஸ் இருக்குது. B11, B12 அப் டு B1P, B21, B22, P2P, Bn1, Bn2 அப் டு BnP. AB இது A மேட்ரிக்ஸு, இது மீ மேட்ரிக்ஸு. இதில் வந்து M ரோஸ் இருக்குது, N காலம்ஸ் இருக்குது. இதில் N ரோஸ் இருக்குது, P காலம்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட் எலமெண்ட்டாக போடணும். அடுத்தது ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய எலமெண்ட்டை இங்கே போடணும். அடுத்தது ஃபஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய எலமெண்ட்டை லாஸ்ட் எலமெண்ட்டாக போடணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம போடணும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வரும், செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த எலமெண்ட் வரும். ஸோ இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? C11, C12 அப் டு C1P, C21, C22 அப் டு C2P, CM1, CM2 அப் டு CMP. டோட்டலாக என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா N/P அப்படின்னு இருக்கும். வேர் Cij AI1, AI2 and so on AIN, B1j, B2j up to BNJ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரோவையும் ஒரு காலமையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, சிக்மா K1 to N AIK BIK since I and J are elements. சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். எக்ஸாம்பிள் 7.8. If A is equal to 0 CB, C 0A, B A 0 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட் A ஸ்கொயர் கேட்குறாங்க. A ஸ்கொயர்னா என்ன? A இன்ட்டு A, அதான் A ஸ்கொயர். ஸோ A மேட்ரிக்ஸ் ஒரு தடவை போட்டுக்கிறோம், எகெயின் A மேட்ரிக்ஸ் ஒரு தடவை போட்டுக்கிறோம். ஸோ இதுவும் 3/3 மேட்ரிக்ஸு, இதுவும் 3/3 மேட்ரிக்ஸு. நம்ம கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்? அதுவும் 3/3 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய புது மேட்ரிக்ஸோட காலம்ஸ் ரோஸ் இப்படி தான் இருக்கும். C11, C12, C13, C21, C22, C23, C31, C32, C33. ஸோ இது வந்து எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்க போகிறோம், இந்த காலம் எடுத்துக்க போகிறோம். இந்த ரோ 0CB, அடுத்து இந்த காலம் 0CB. ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 இன்ட்டு 0, C இன்ட்டு C, B இன்ட்டு B, இன் பிட்வீனில் ப்ளஸ். இப்போ இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? C ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா ரோஸையும் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அடுத்தது இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலம் 0 இன்ட்டு C 0, C இன்ட்டு 0 0, அடுத்தது B இன்ட்டு J BA. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதை நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர், AB AC AB, C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர், BC AC BC A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இப்படி கிடைக்கும் நம்ம. ஸோ என்ன பண்ணணும்னா, என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவை எடுத்துக்கிட்டு அடுத்த மேட்ரிக்ஸோட 3 காலத்தோடையும் கரஸ்பாண்டிங் மல்டிப்ளை பண்ணி 3 எலமெண்ட்டை அரைவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கணும். செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு இந்த 3 காலத்தோடைய மல்டிப்ளை பண்ணி அடுத்தது அரைவ் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் ரோவை எடுத்துக்கணும், லாஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த 3 இதையும் அரைவ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.